நமது தட்டாங்கோட்டை தலைவர் எஸ் செல்லமுத்து அவர்களையும், மறுபடியும் இளையாமலையா கலைஞர் அக்கா ஊராட்சி ஒன்றிய தலைவர் எஸ் அமாசை அவர்களும், ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி முருகேஷ் அவர்களையும், ஒன்றிய கவுன்சிலர் அரிசிக்காரர் கே ஆறுமுக அவர்களும், ஒன்றிய கவுன்சிலர் குமரேசன் அவர்களையும் மற்றும் விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரின் வருகையை வரவேற்று இப்பொழுது தலைமை பொறுப்பேற்று தட்டாங்கோட்டை பஞ்சாயத்து தங்க தலைவர் செல்லமுத்து அவர்களை இந்த நாடகத்தை துவக்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். பேரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடக கலா ரசிகர்களே, இங்கே முற்றிலும் காண வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்குரிய என் அருமை அண்ணன் அம்மாசேனா அவர்களே, என் அன்பு மாப்பிள்ளை குமரேசன் அவர்களே, என் அன்பு தம்பி
அரிசிக்கார் ஆறுமுகம் அவர்களே, அன்புக்கும் பாசத்துக்குரிய சாந்தி முருகேஷ் அவர்களே, இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் முதுக்கு நன்றி கூறி, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு உள்ளாட்சி மன்றத்தில் கவுன்சிலராகவும் தலைவராகவும் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இங்கெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். நாம் எல்லாம் சொல்லலாம், எலெக்ஷன் நான் நிற்கிறேன் நிற்கிறேன்னு. ஆனால் அதை நின்று அந்த வெற்றியை எட்டக்கூடத்துக்குள்ள நாங்கள் படுற பாடுறது பார்த்தீங்களா, இரவும் பகலும் எந்த நேரம் இல்லாமல் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேருக்கு தாய்மார்களுடைய பொற்பாதங்களை நாங்கள் என் திருக்கரங்களால் பிடித்து இந்த வெற்றியை நாங்கள் ஈட்டிருக்கின்றோம். அதே போல தட்டமட பஞ்சாயத்து என்பது 20,300 வாக்காளர் இருக்கிறார்கள். ஆனால் வாக்கில்லாதவர்கள் இன்னொரு 7,000, மொத்தம் 30,000 பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 2வது பஞ்சாயத்து தான் தட்டங்கோட பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து என்பது மிகப்பெரிய பஞ்சாயத்து. நாம் ஒரு கடற்கோடியில் ஒரு சிறிய விவசாய குடும்பத்தில் பிறந்து ஏதோ எங்களுக்கு இரவும் பகலும் பாடுபட்டு நாங்கள் எல்லாம் இந்த நிலைக்கு வருவதற்கு இந்த எங்களுடைய இளைஞர் சமுதாயம், என் பாசத்துக்கு மரியாதைக்குரிய இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை ஊர் இளைஞர்களும் நாங்க பாடுபட்டதை விட எங்களை வெற்றியை எட்ட வேண்டும் என்பதற்கு அவங்க தான் அதிக பாடுபட்டிருக்கார்கள். இந்த நன்றியை என்னுடைய குடும்பத்தார் உயிர் இருக்கும் வரை நாங்கள் மறக்க மாட்டோம். ஒன்றும் இல்லைங்க, 5 மணிக்கு 45 நிமிஷம், அதாவது 4:45 நிமிஷம் வீரமலை பூத்தில் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு சின்ன பிரச்சனை உருவாக்கப்பட்டது. அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதுக்கு நம்மளுக்கு தான் காரணம். ஆனால் நம்முடைய பசங்க வந்தா பாருங்க, ஒரு 350 பேர் இருக்குங்க. நானே பார்த்துட்டு அடையப்ப நம்ம பசங்க இத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்களே என்ன, அதாவது ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள எல்லாருமே அந்த எந்த இடத்துக்கு வரணும்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்முடைய சமுதாயத்து இளைஞர்கள் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிகரு எனக்கு தெரியல வரலாம். ஏன்னா அந்த இடத்துல நானும் பல ஊருக்கு சுற்றிட்டு வந்து பார்க்குறப்போ ஒரு 300-350 பசங்க ரெடியாக இருக்கிறாங்க. அது மாதிரிங்க நாங்களும் அந்த நன்றி எப்பவும் மறக்க மாட்டோம். ஊருக்கு தேவையானது, மக்களுக்கு தேவையானது இது எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல பேரோடும் புகழோடும் மீண்டும் இருப்போம்னு கேட்டு, இந்த எல்லமாரியம்மன் முன்னிட்டு 14ஆம் ஆண்டு பெத்த மனசு என்கின்ற நாடகம் எம் அருமாப்பிளை குப்பசாமி அவர்கள் இது மிக சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள். இது எல்லாம் எல்லாரும் கடைசி வரை இருந்து கண்டுகளித்தான் இந்த நாடகத்தை உங்களுக்கு பொருள் தெரியும். ஏதோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கதை செய்யல அதை செய்யன்னு போயிடாதீங்க. நாடகம் விறுவிறுப்பாக போகும். இது இரவு பகலும் அவங்களும் நடிகர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்க ஒத்துழைப்போடு இருக்கணும்னு கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தட்டாங்கோட்டை பஞ்சாயத்து தலைவர், தன்மான தலைவர், சாதனை தலைவர் அவர்களுக்கு எல்லை மாரியம்மன் கலாமன்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களும் சார்பாகவும் இந்த பொன்னாடையை பட்டாடையாக அணிவிக்கின்றோம். நான் இந்த பொன்னாடியை இதாக போச்சுக்கிறேன். நமது எல்லை மாரியம்மன் கலாமன்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களும் சார்பாகவும் சாந்தி முருகேஷ் அவர்கள், ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி முருகேஷ் அவர்களுக்கு இந்த பட்டாடை பொன்னாடையாக அணிவிக்கின்றோம்.
சார்ந்த பெரியவர்களே, இந்த எல்லமாரியம்மன் தாயின் அருளால் எங்களை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஒன்றிய கவுன்சிலர் குமரேசன் அவர்களை அன்போடு அடுத்தபடியாக நமது 9வது வார்டு 8வது வார்டு வார்டு உறுப்பினர் ராஜா குறிஞ்சிநகர் அவர்களுக்கு பேசுமாறு அளிக்கிறோம். இந்த எல்லை மாரியம்மன் கலாமாற்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பட்டாடை பொன்னாடையாக அணிவிக்கின்றோம். அடுத்தபடியாக ஓலக்கோட்டம்பாளையம் அபிமஸ்தல கவுண்டர் அவர்களை சற்று உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேட்டுக்கடை எல்லை மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு இங்கே நடைபெறக்கூடிய நாளை விழாவில் கலந்துக்கூடிய பாசத்திற்குரிய மாப்பிள்ளை கட்டாங்கோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்களே, இந்த இனி விழாவில் இறுதியாக குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றக்கூடிய பாசமிகு அம்மாசி அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய குழு உறுப்பினர் ஆர்மோ அவர்களே, அன்பு தம்பி குமரேசன் அவர்களே, மதிப்பிற்குரிய மாப்பிள்ளை முருகேசன் அவர்களே, கூடியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, இந்த நாடகமன்றத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, ஒவ்வொரு இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்குது, அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்புள்ள நேரம் இல்லை. இருந்தாலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நாடக மன்றத்தை சிறப்பான முறையில் நடத்தி வருடந்தோறும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் எங்களையெல்லாம் பங்குபெற செய்து லட்சம் ரூபாய் செலவான கூட தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செலவு என்ன என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே இந்த சிரமத்தை எல்லாம் பாராமல் நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாப்பிள்ளை செல்லமுத்து அவர்கள் இந்த பகுதிக்கு நாம் எப்படி வெள்ளைக்காரர்களிடம் சுதந்திரம் பெற்றோமோ அதே போல தட்டாங்குடி பஞ்சாயத்துக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அவருக்கும் இங்கே எங்கள் பகுதியிலே வெற்றி பெற்று அக்கரார ஊராட்சி மன்றத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாசமிகு ஒரு அம்மாசை அவர்களும் நல்ல முறையில் இந்த பகுதி மக்களுக்கு வேண்டிய எல்லாம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இங்கே வெற்றி பெறக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஒன்றியத்திலே வரக்கூடிய செலவு தொகை நல்ல முறையிலே பயன்படுத்தி நமது பகுதி மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நாடகம் முடிவரை நீங்கள் அனைவரும் அமைதி காத்து சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி வழங்கி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகமும் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களும் இங்கே வரி வந்திருக்கக்கூடிய பெரியோர்களும் மற்றும் அனைவரும் ஆள் போன்று தொலைத்து அறிவோடு வேறு ஒன்றி வாழ் போன்று சிறந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லை மாரியம்மன் கலாமன்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அரண் கவுண்டருக்கு இந்த பட்டாடை பொன்னாடையாக அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம அழைப்பினை ஏற்று வந்து இருக்கும் கோடப்பள்ளி நலசிவம் அவர்களுக்கு பொன்னாடை இளமாநிலத்தின் கலாமன்றத்தின் சார்பாக பொன்னாடை ஓடப்பள்ளி நல்லசிவம் கலைமாமணி நாடக விருது பெற்று கலைமாமணி விருது பெற்றவர் கோடப்பள்ளி நலசிவம் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறது.
அடுத்தபடியாக நம்ம அழைப்பினை ஏற்று மோடமங்கலத்தில் வந்து இருக்கும் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றத்தாருக்கு மன்ற தலைவர் அவர்களுக்கு நம்ம எல்லை மாரியம்மன் கலாமன்றத்தின் சார்பாக ஊர் பொதுமக்களின் சார்பாக இந்த பொன்னாடியாக அணிவிக்கப்படுகிறது. மோடமங்கலம் ஸ்ரீ அங்காளம்மன் நாடகமன்றத்தின் சார்பாக குப்புசாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடை நாங்கள் அணிவிக்கிறோம். வார்டு உறுப்பினர் சுபாஷ் அவர்களுக்கு நம்ம இளமாரியம் கலாமன்றத்தின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறோம். அடுத்தபடியாக நமது வெள்ளைப்பாறை முனிப்பு கோயில் பூசாரி முருகேச அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம அழைப்பினை ஏற்று தேவமலத்தில் இருந்து வந்திருக்கும் கதையாசிரியர் டைரக்ஷன் ராமலிங்கம் அவர்களுக்கு நம்ம எல்லமாரியம்மன் கலாமன்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் பொன்னாடை அணிவிப்பது. அடுத்தபடியாக வெள்ளப்பாறை செல்வராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை எல்லமாரியம்மன் கலாமன்ற சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை பட்டாடையாக அணிவிக்கிறது. தேவம்பாளையம் மணியண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு. அடுத்தபடியாக கலைநூர் அக்கராகாரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அமாசை அவர்களை இப்போ உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். கலையண்ணா மலரடியில் சமர்க்கும் 14வது படைப்பாக பெத்த மனசு என்கின்ற நாடகத்தை இன்று உருவாக்கி உங்கள் முன்னிலையிலேயே அவர்கள் சிறந்த நாடகத்தை நடித்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே சீரோடும் சிறப்போடும் நடக்க எனது வாழ்த்துக்களையும் இந்த நாடகத்திற்கு வரவேற்பு உரை நிகழ்த்திய என் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களை, மேலும் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்கின்ற என் மரியாதைக்குரிய செல்லமுத்து அவர்களை, மேலும் தலைமை பொறுப்பேற்கின்ற கே ராஜா அவர்களை, மேலும் இந்த விழாவிற்கு என்றென்றும் என்னோடு இந்த நாடையில் அமர்ந்து கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் மரியாதைக்குரிய கை அருணாசலம் அவர்களே, மேலும் எல்லை மாரியம்மன் உருவாக்கப்பட்டதிலிருந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற என் மரியாதைக்குரிய MK செங்கோட்டையன், MK செந்தில்குமார் அவர்களே, மேலும் இந்த நாடகம் வருடந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இங்கே பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தின் ஒரு நிரந்தரமாக ஒன்றிய குழு உறுப்பினராக பதவியேற்கின்ற என் மரியாதைக்குரிய சாந்தி முருகேசன் அவர்களை, இன்று நமது கலையனூர் அகராரம் பஞ்சாயத்தில் ஒன்றிய குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது மரியாதைக்குரிய தேவசுந்தரி குமரேசன் அவர்களே, மேலும் இந்த தட்டாங்குட்டை பஞ்சாயத்தில் என்றென்றும் மக்களிடையே பாசத்தோடு பணியாற்றி இன்று இந்த தட்டாங்குட்டை பஞ்சாயத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட என் மரியாதைக்குரிய அரிசிக்காரர் ஆறுமுகம் அவர்களே, இந்த விழா என்றென்றும் சீரோடும் சிறப்போடும் அமைய இந்த நாடக மன்றத்தாரெல்லாம் இடைவிடாது தொடர்ந்து இந்த நாடகத்தை நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற ஆசையில் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து
இந்த நாடகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் என கூறி என்னை இந்த நாடக மன்றத்தார் உறுப்பினர்களும் மன்றத்தார்களும் வருடந்தோறும் குத்துவிளக்கு ஏற்றி இந்த நாடகத்தை துவக்கி வைப்பதற்கு என்னை நல்ல எண்ணத்தோடு கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நமது எல்லைமாரியம்மன் களமாட்டத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கலைஞர் அக்கார தலைவர் அவர்களுக்கு இந்த பட்டாடையை பொன்னாடையாக அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நமது தட்டாங்கோட்டை பஞ்சாயத்து தலைவர் செலமுது அவர்களையும் இளையமலை கலைஞர் அக்கரகர தலைவர் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி நாடகத்திற்கு அம்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த தமிழரசு அவர்களை இங்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். 33 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்காக எங்களுடைய நாடகத்திற்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அனைத்திற்கும் முன்னோடியாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழரசு அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அன்பு பொன்னாக அனுபவிக்கிறேன். இங்கே ஒரு இல்லையா? இந்த விழா சிறப்பாக நடைபெற அனைத்து வாழ்த்துக்களையும் கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. நாடகமன்றத்திலும் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் தமிழரசு அவர்களுக்கு வீரப்பமளிப்பின் சார்பாக இந்த பொன்மாலையை அனுபவிக்கிறேன்.